12 மணிக்கு கூட நம்மளோட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு முன்னோடி வந்து நிற்கும் தலைவர் ஐயா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் நான் ஒரு வாழ்த்துக்களை வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் நம்மளுக்கு உண்மைக்கே கிடைக்காதுங்க. உண்மைக்கே சொல்றேங்க. நைட்டு 12 மணிக்கு ஒரு பிரச்சனை, ஸ்டேஷன்ல ஏதாவது நம்ம மக்களுக்கு பிரச்சனைனா அப்போ ஓடி 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 வர்ற தலைவர் அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் விவசாயம் வந்து நம் முதுகெலும்பு மாதிரி. இப்ப விவசாயம் இல்லைன்னா கண்டிப்பா விவசாய மக்கள் விவசாயம் பண்ணலைன்னா எவ்வளவு காசு இருக்கட்டுங்க, எவ்வளவு சொத்து இருக்கட்டும், இன்னைக்கு சொத்து சொகை எல்லாம் வச்சிருக்கிட்டு அவங்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இன்னைக்கு வாழ முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தாதான், நம் விவசாய மக்கள் நல்லா இருந்தாதான் இன்னைக்கு நம்மளும் வாழ முடியும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க ஒரு நம்ம கத்தரிக்காய் இதெல்லாம் போடுறாங்க. டாரெக்ட் அவங்களுக்கு வந்து அந்த பணம் அவ்வளவு போகாது. அவங்க வந்து கிலோ 10 ரூபாய்க்கு போடுறாங்க, அது 3 கை மாறி போகுது. அப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அங்க சரியா நம்ம அந்த பணம் போவதே கிடையாது. ஆனா விவசாயம் பண்றவங்க கடனா இருந்தாங்கன்னா இப்ப எப்படி கடை இல்லாம இருப்பாங்க? எத்தனை மக்கள் பாருங்க, விவசாய மக்கள் தற்கொலை பண்றாங்க கடை வாங்கிட்டு. நமக்கு அந்த விவசாயத்தை அந்த லோன் எல்லாம் கட்ட முடியாம நிறைய பேர் விவசாய மக்கள் வந்து தற்கொலைக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நம்ம மக்கள் விவசாய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் விவசாய மக்கள் அனைவரும் நம்மளும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். அவங்களுக்கு எந்த நிலைமையா இருந்தாலும் நம்ம முன்னாடி நின்று போராட்டத்தில் இறங்கணும். நான் இறங்கணும் என்ற இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம் வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கு. நம்ம பேரன் பிள்ளைங்க, பேத்திங்க, நம்ம பிள்ளைகள சின்ன பிள்ளைகள ஒரு கண்டு உருவாக்குங்க. அது நல்ல பெரிய மரம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வைங்க. நான் பெங்களூர் போயிருந்தேன். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு நம்ம வீடு மரம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு பாதிப்புன்னு சொல்றோம். ஆனா வீட்டுக்கு பாதிப்பே கிடையாதுங்க. பெங்களூர்ல பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள மரம் இருக்கும், அதுக்குள்ள பில்டிங் ஏறி இருக்கும். இன்னைக்கு சார் வந்திருக்காங்க, பெங்களூர் சாருங்க, கர்நாடகாவில இருந்து. அவங்க பேசுவாங்க. ஆனா மரங்களை நம்ம தயவுசெய்து வெட்ட விடக்கூடாதுங்க. ஏகப்பட்ட மரங்களை வெட்டுறாங்க. வேலைக்கருவலா இருக்கு, அதை வெட்ட மாட்டேங்கிறாங்க. எது பாதிப்பாகுதோ அதை வந்து வெட்ட மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்துல வந்து மரங்கள் ஃபுல்லா வெட்டுறாங்க. அந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு வெட்ட விடாம நம்ம தடுக்கணும். அதே மாதிரி நம்ம தேசிய தலைவர் நம்மளுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு நல்லா வளரணும், நல்லா முன்னேறணும், விவசாய மக்கள் நல்லா இருக்கணும். அங்கிருந்து நம்மளுக்கான தேசிய தலைவர் வந்திருக்காங்க. வெங்கட்ரெட்டி சார், ராஜேந்திரன் ரெட்டி சார், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கைதட்டுங்க. கண்டிப்பா நம்ம அவங்க அது நம்ம நாடு அவ்வளோ தூரத்துல வந்து நம்மளுக்கு இன்னைக்கு முத நம்ம மக்கள்லாம் அவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு சாருங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் என்று நம்மளெல்லாம் பார்க்கணும் என்று ஆவலோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வருக வருக என வரவேற்று எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் ஒரு பேரின்ப இயக்கமாக இந்தியாவில் ஆட்சியாளர்களை அமைப்பதற்கு, ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு இந்தியாவில் மிக பெரும் வலிமையான அமைப்பு தான் ஆட்சியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறார். அதே போல 28 மாநிலங்களிலும் 8 யூனியன் பிரதேசங்களிலும் அகில இந்திய விவசாய அமைப்பு கட்டுக்கோப்புடன் கடமையோடும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக நமது அன்பு சகோதரர் திரு வெங்கட்ரெட்டி தேசிய பொதுச்செயலாளர்கள் தெளிவாக தெலுங்கு மொழியை சொல்லியிருக்கின்றார். சில விஷயங்களை அவர் வாட்ஸ்அப் செய்தி மூலமாக எனக்கு தமிழில் மொழிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து விவசாயம் மற்றும் அனைத்து தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று நமது தேசிய பொதுச் செயலாளர் திரு வெங்கட்ரெட்டி அவர்கள் இந்த அரங்கத்தின் வாயிலாக கூறுகிறார். மேலும் இந்த அமைப்பில் என்னென்ன பயன்கள் இருக்கின்றது, அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா, நாம் ஆட்சியாளராக மாற முடியுமா என்பதை அவர் தெல்ல தெளிவாக இந்த கூட்டரங்கிலே தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார். வாட்ஸ்அப் செய்தி மூலமாகவும் தெலுங்கிலே செய்திகள் வெளியிட்ட பிறகு அதை தெலுங்கில் தமிழ் மாற்றம் செய்த பிறகு
நாம் அதை வாட்ஸ்அப் செய்தாக நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே வருகின்ற காலகட்டங்களில் அகில இந்திய விவசாய அமைப்பு ஒரு அரசியல் மாற்றத்திற்கான நிலை வரும் என்பதை இந்த நேரத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கடந்த கால நிகழ்வுகளில் என்னென்ன தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கின்றதோ, திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் என்னென்ன செய்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் நமக்கெல்லாம் பயன்பாட்டுக்கு வரவில்லை விவசாய பெருங்குடி மக்களை என்று தமிழகத்தில் இன்றைய நேரத்தில் அரங்கத்திலே வழிமொழிந்து வருகின்றார். ஆகவே நாம் எல்லாம் அனைவரும் ஒன்றிணைந்து விவசாயிகளாக ஒன்றிணைந்து தமிழகத்தை ஆட்சியாளராக மாற வேண்டும், தமிழகத்தில் ஒரு விவசாயி தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெளிவாக இந்த அரங்கத்திலே கூறிக்கொண்டு வருகின்றார். எனவே 234 சட்டமன்ற தொகுதிகளில் தனிப்பட்ட முறையில் ஏர்வன் சின்னத்தில் புதுதில்லியிலே பதிவு செய்யப்பட்ட ஏர்வன் சின்னத்தில் 234 வேட்பாளர்களை அறிவிப்பதற்காக இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை நமது தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் வலியுறுத்திக் கொண்டு வருகின்றார். அதே போல இனி வரும் காலகட்டங்களில் விவசாயி தான் ஆட்சியாளராக மாற முடியும், வேற எந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் மாற முடியாது என்பதை இந்த நேரத்தில் அவர் தெரியப்படுத்திக் கொள்கிறார். அதே போல தமிழகத்தில் இன்று மணல் கொள்ளைகளை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டு வருவதாக சரியான முறையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு சரியான முறையில் பயன்கள் பெறவில்லை. ஆடு மாடுகள், கறவை மாடுகள், ஆட்டுப்பண்ணை, மீன் பண்ணை, விதைப்பண்ணை, காளான் பண்ணை, தேன் பண்ணை, ஒருங்கிணைந்த பண்ணை, பால் பண்ணை, செம்மறியாட்டு பண்ணை ஆக அரசு மூலமாக மத்திய அரசு மாநில அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய நிதிகளையும் மானியங்களையும் கடன்களையும் சரியான முறையில் தமிழகத்தில் வந்து சேரவில்லை என்று நம்மளுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு வெங்கட் அவர்கள் தெளிவாக கூறி வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய சிறப்புரை முடிந்துவிட்டது. இங்கே வரவேற்று என்னை இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். सच ये है कि मुझे ऐसा लगा ही नहीं कि मैं कहीं दूर प्रदेश में आया हूँ जहाँ भाषा का अंतर है. எனக்கு இப்பவே சந்தேகமா இருக்கு, நான் ஏன் நாட்டில தான் இருக்கேனா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கேனான்ற சந்தேகம். अगर मेरी भाषा को बदला ना जाए, तमिल में ना बोला जाए, मेरे भाई ना बोल रहे हैं, तो मैं बहुत सारी बातें जो हैं आपकी जो आप लोग कह रहे हैं मैं उसको चेहरे के एक्सप्रेशन से, चेहरे से मैं आपकी बातों को समझ रहा हूँ. ऐसा नहीं है कि मैं समझ नहीं पा रहा. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா உங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. इस मंच के माध्यम से किसानों की समस्या और जो सरकारें जो है जो उद्योग जगत को फायदा देने की बात करती है वो भी इस मंच के माध्यम से आई. मैं இந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த இயக்கம் மூலமா நான் செய்ய விரும்புகிறேன். मैंने समझा इन बातों को कि किसान का दर्द यहाँ भी बहुत ज्यादा है जैसा कि अन्य प्रदेशों में. मैंने किसानों का दर्द समझा जो दर्द अन्य प्रदेशों में है यहाँ पर भी वही है. விவசாயிகளின் வழியை தெரிந்து கொண்டனா அந்த வழியை முற்றிலும் நீக்குவதற்காக என்னுடைய முழு முயற்சி உங்களுக்கு அளிக்க நான் தயாராக இருக்கேன். भारतीय किसान संगठन परिवार लगभग 14 राज्यों में काम कर रहा है. கிட்டத்தட்ட 30-32 மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக கஷ்டப்பட்ட ஒரு விவசாய குடும்பம் இன்னும் காலம் தள்ளிக்கிட்டா இருக்கு. அதாவது கஷ்டமான சூழ்நிலையில இன்னைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் விவசாயத்தை கைவிடாம பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர. मैं देश के विभिन्न राज्यों में
जाता हूँ वहाँ पर सिर्फ एक ही बात मूल रूप से कहता हूँ। நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போறேன், ஆனா ஒவ்வொரு விவசாயிகளும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, कि देश का जो किसान है जो अन्न पैदा करने का काम करता है, देश का पेट भरने का काम करता है, वो अपनी समस्याओं को लेकर सरकार के सामने कहना सीखे, क्योंकि हम लोग जो है अपनी बात कह नहीं पाते हैं, इसीलिए सरकार हमारी बात सुन नहीं पाती है। ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நான் போகும்போதும் ஒவ்வொரு விவசாயிகளையும் நான் சந்திக்கும் போதும் அவங்களுடைய முயற்சி என்னன்னா எல்லாருக்கும் உணவளிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் உணவளித்து அவங்களுடைய பசியை போக்குறாங்க. ஆனா அவங்களுடைய நிலைமை என்னன்னா இன்னும் பசியில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி। अभी कुछ समय पहले आपने देखा होगा कि दिल्ली की बॉर्डरों पर किसान अपनी समस्याओं को लेकर आए थे और लगातार 13 महीने तक देश की सरकार से वो लोग लड़े। இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா டெல்லியில விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநில அரசுமே இதுக்கான முயற்சிகள் எடுக்காதனுடைய விளைவு தான் மக்கள் அதெல்லாம் டெல்லியை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க। भारतीय किसान संगठन उन 42 संगठनों में से एक था जिन्होंने देश के किसानों का दर्द जो है साझा किया और सरकार के साथ लड़ाई लड़ी। இந்த மாதிரி போராட்டம் டெல்லி நோக்கி நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் எந்த மாதிரியான பாதிப்புகளானது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய அதாவது போலீஸ் வரணும்னால நிறைய சித்திரவதைப்பட்டு நிறைய கேஸ் உள்ளாகப்பட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க। आप अपने हक और अधिकार की बात करिएगा, तब भी आप कहेंगे मैं आपके पीछे उपस्थित हो जाऊंगा, ये मैं आपसे वादा करता हूँ। இன்னொரு காலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்க விடாம நான் அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத ஒரு मेरा एक ही सपना है कि देश का जो किसान है उसको उसके अधिकार मिले, उसको हक मिले। என்னுடைய ஒரே ஒரு கனவு என்னன்னா ஒவ்வொரு விவசாயியும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே என்னுடைய கனவு। मैंने कई बार भारतीय किसान संगठन के माध्यम से सरकार से ये बात कही है कि जिस तरह से उद्योग जगत को लोन देते हो, आप ऋण देते हो, आप जिस तरीके से उस तरीके से किसानों को भी आप ऋण देने का काम करें। அரசாங்கம் பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்கிற பேர்ல தொழில் அதாவது விவசாயத்தோட மற்ற எல்லா துறைக்கும் நிதியாக இருக்கட்டும் செலவினங்களாகட்டும் எல்லாமே பண்றாங்க, ஆனா விவசாயத்தோட எல்லாரும் தான் பலனடைகிறாங்களே தவிர விவசாயம் யாரும் பலனடையவில்லை। ये देश का दुर्भाग्य है कि लगभग 85% देश के अंदर किसान हैं, लेकिन अगर एक किसान ट्रैक्टर लेने के लिए जाएगा, जो ट्रैक्टर 10 लाख रुपए का 8 लाख रुपए का आता है, उसके लिए उसे 40 बीघा जमीन जो है वो गिरवी रखनी पड़ती है। ஒரு விவசாயி தான் உழவு செய்வதற்காக ஒரு டிராக்டர் லோன் வாங்கணும்னு போனா அப்படி யாரும் சொன்ன மாதிரி இந்த இடையில இருக்கிற மீடியேட்டர் மூலமா அவங்க நிறைய பாதிக்கிறாங்க। ஆனா அரசானது முழுமையான நிவாரணத்தோட பாதிப்படைந்த நிவாரணத்தை வழங்குது, ஆனா அந்த மீடியேட்டர் மூலமா நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்ல வர்றாங்க। लेकिन उद्योगपति लगभग 400 मीटर की इंडस्ट्री पर या 1000 मीटर की इंडस्ट्री पर लगभग 1 करोड़ रुपए लोन ले लेता है, तो ये जो दोहरा मापदंड है सरकार का, ये खत्म होना चाहिए। ஆனா ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய வங்கிகள்ல எவ்வளவு பணம் வாங்கினாலும் அதை திருப்பி கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை। ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு விவசாயம் ஒரு கோடீஸ்வரன் பண்றாங்கன்னு சொல்றாங்க। मिस्टर मुथु कृष्ण राइट सम इम्पोर्टेंट इशू करते हैं, कुछ जो है तथ्य लिखे हैं जिसमें प्रदेश के किसानों की समस्याएं हैं वो इस लेटर के माध्यम से जो तमिलनाडु के मुख्यमंत्री हैं उन तक जाएगी, और मैं आपको आश्वासन देता हूं कि ये बहुत जल्दी जो ये समस्याएं लिखी गई हैं मुथु कृष्ण द्वारा, जो हमारे प्रदेश अध्यक्ष हैं, जो समस्याएं इसमें लिखी गई हैं वो जल्द से जल्द उनका निराकरण होगा। முத்துகிருஷ்ணன் நமது மாநில தலைவர் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகள் முன்வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நான் கண்டிப்பா தமிழக முதல்வருக்கு கொண்டு சென்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுத்துக்கிறேன்।